ரதோற்சவம். ரதத்தை பார்த்தா மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ரதம். இதில் வீட்டிருப்பவராம் பழனி ஆண்டவர், அதாவது ஆண்டியாக போன தேசல் பாட்டு பாடுறான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பாடி முடிஞ்சுதான் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம். மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கழிய உலக பெரும் சப்பரமானது இன்றைக்கு இழுபடவிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே 107 அடி சப்பரமானது 35 ஆண்டுகளுக்கு முதல் இழுபட்டதாகவும், அதற்கு பிறகு இங்கே நடந்த உள்நாட்டு பிரச்சனை காரணமாக அது இப்பொழுது 67 அடியாகவும் காணப்படுகிறது. இங்கே இழுப்பதற்கு இவ்வளவு பேர் கனநாள் அவளோட கனவும் அவளோட அவாவாகவும் இருக்கிறது. அதைத்தான் இந்த காலில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. யாரும் சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்கள் ஆதரவு தெரிவிங்க. நம்புறேன் எவ்வளோ பேருக்கு முருகனை பிடிக்கும்னு பார்ப்போம். முருகனை பிடிச்சாக்கள் மறக்காமல் காட்டையும் போட்டு கொமெண்டையும் பண்ணுங்க. இப்படி காலையை திறந்து பார்ப்போம். உலக பெருஞ்சப்பரம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதலாக சாமியை வைத்து வீதி உலா வரப்போகுது. அதை முன்னிட்டு தான் இந்த காலையில் அமைப்போது. இப்போ மின் குமிழ்கள் ஒளிர விடப்பட்டிருக்கிறது. மிகவும் அழகாக இருக்கிறது இந்த ரதம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சப்பர திருவிழா. அதை முன்னிட்டு நாளைக்கு வந்து ரதோற்சவம். ரதத்தை பார்த்தா மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ரதம். தேரில் வைக்க வேண்டிய கலசங்கள் எல்லாம் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தேரில் வைக்க போயினோம். நாளைய தினம் ரதோற்சவத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ரதங்களுக்கு மேலே கலசங்கள் வைக்கப்படுகின்றது. பார்த்தீங்கன்னா இந்த முரசானது வந்து இப்போ ஒழிக்கப்பட போகிறது ஆலயத்தில். இந்த முரசானது மன்னர் காலத்தில் வந்து பயன்பாட்டில் அதிகமாக இருந்தது. மக்களுக்கு செய்தியை சொல்வதற்காக 35 ஆண்டுகளின் பின் வந்து இந்த சப்பரமானது பிரம்மாண்டமாக இழுக்கப்பட போகின்றது. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மிகவும் உயரமான சப்பரமாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதை பார்ப்பதற்காக பக்தர்கள் வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஒவ்வொரு நாடுகள்லேருந்து இந்த இடத்துல வந்திருக்கணும். இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போகிறோம். வசந்த மண்டப பூசையை பார்ப்பதற்கு எவ்வளோ பக்தர்கள் இந்த இடத்துல இருக்கிற மட்டும் பாருங்க. இதில் வீட்டிருப்பவராம் பழனி ஆண்டவர், அதாவது ஆண்டியாக போன ஆலயம்.
சரியா? சுருக்கமாக சொல்கிறேன் தம்பி, மருதப்பிரவியால் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் இருந்து 5 தேர். சரியா? 3 வீதி 5 தேர், 25 நாள் திருவிழா. 2 கேணி இருந்து அது இப்போ மூடப்பட்டு போச்சு. முன்னுக்கு உண்டு, அவங்க கிழக்கே உண்டு, மேற்கே உண்டு. மற்றது இங்கே விசேஷம் என்னன்னு சொன்னால், எங்களோட சமய முறையில் என்னென்ன கதைகள், புராண கதைகள் இதுகள் இருக்குதோ அதே போல அவ்வளவு சம்பவம் இங்கே நடக்கும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நேற்றைக்கு வெட்ட திருவிழா வேட்டை முடிஞ்சு முருகன் வழிகிட்ட போட்டு தெய்வானையை கொண்டு வந்து குடும்ப பிரச்சனை மாதிரி கதவை சாத்தி உள்ளுக்கு வெளியில் வந்து அசல் பாட்டு பாடுறேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பாடி முடிஞ்சுதான் பிறகு கதவு திறந்து தெய்வானையோட முருகன் உள்ளுக்கு வர்றது. அப்படி அந்த புராண கதையில் உள்ள அவ்வளவு இதுகளும் இங்கே மாவட்டம் கந்தசாமி கோயிலில் மட்டும்தான் விசேஷமாக நடக்கிற சகல அவ்வளவு கதைகளும். மற்றது மாம்பழ திருவிழா நடக்கும். இப்போ கொடி பிரச்சினா பிறகு மாம்பழ திருவிழாண்டு பிள்ளையார் வந்து மாதவியாரையும் சிவபெருமானையும் சுற்றி போட்டு மாம்பழத்தை வாங்க, முருகன் என்ன செய்கிறாருன்னா அவர் கோவத்தில் உடுப்பெல்லாம் கலட்டி எறிஞ்சு போட்டு கோவணத்தோட போய் பழனியில் இருப்பார். அதே பழனி ஆண்டவர் இங்கே இருக்கிறார். மேற்கு கோவணத்தோட நிற்பார் பாருங்க. அப்படி அந்த புராண கதைகள் கூட சம்பந்தப்பட்ட இதுகள் இன்னும் மேலதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு அளவு தான் நான் இப்போ சொல்கிறேன், சுருக்கத்தை சொல்லி இருக்கிறேன். சரியா? சப்பரம் வந்து முந்தி இருந்தது 107 அடி சப்பரம். இப்போ கொஞ்சம் குறையா. இப்போ இந்த வருஷம்தான் புதுசாக இப்போ சரி பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னு சொன்னால், எல்லாம் கருங்கல். எல்லோரும் வெளியில் பார்க்குற ஆட்கள் எல்லோரும் சொல்லுவினோம், இந்த மாவட்டம் கந்தசாமி கோயிலில் வேலை முடியலை நெடுக வேலை இருக்கும். சாதாரணமாக சீமேந்திலே ஒரு சிற்பத்தை செய்கிறதா இருந்தால், ஒரு சிலையை செய்கிறதா இருந்தால் அச்சில் பார்த்து போட்டு ஒரு நாளையில் செய்யலாம். அதே வேலையை வந்து கருங்கல்லில் பொழிஞ்செடுக்கிறேன்டா இத்தனை மாதம் போகும். அதே போல் இந்த அந்த கோபுரம், இப்போ முன்னே கட்டப்படுற கோபுரம் எல்லாமே கருங்கல் வீடு, கட்டுறங்களும் கருங்கல் வீடு. இந்த அன்னதான மண்டபத்தை தவிர மற்ற எல்லாம் கோயில் இது வந்து கருங்கல் வீடு. இதை விட மேலதிகமானது உங்களுக்கு இந்த பிரம்மாண்ட சப்பரமானது மாவட்டபுர கந்தசுவாமி ஆலயத்தில் 107 அடி இருந்ததாகவும் இப்போ 68 அடியாக இருக்கிறதாகவும் 67. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன தகவலை கேட்குறீங்க? இல்லை, இது ஏன் 107 அடியிலிருந்து அதே மாதிரி இப்போ திருப்பி 67 அடி குறைந்தது? குறைஞ்சு சொன்னால் தம்பி, அந்த அளவுக்கு முந்தின மாதிரி செய்கிறதுக்கு முடியாது. சரி, ஆனால் ஒரே ஒரு விஷயம் இங்கே கொண்டு வந்தாச்சு. போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் அலங்கார திருவிழா ஜிஐக்க ஒரே ஒரு தேர் ஓடினார். அது தேர் புதுசாக செய்தது. திரும்ப இப்போ மற்ற ஆதியிலிருந்து 5 தேர் பஞ்சரத பவனி. இந்த வருஷம் அந்த 5 தேரும். சரியா? மேலதிகமாக 4 தேர் இப்போ செய்து முடிஞ்சுது. நாளைக்கு 5 தேர் ஓட போகுது பழைய மாதிரி. அதே போல் எல்லாத்தையும் முறையதாக பழைய மாதிரியே 100க்கு 100% செய்கிறேன்னா முடியாத. முந்தி இந்த கோயில் இருந்த இதுக்கு இப்படி மாமூல் பதவிக்கு இப்படி எல்லாமே இல்லை. நாங்கள் சப்பரத்துக்கு பின்னால் பிரதிட்ட பண்ணுறாங்க. ஆனால் இப்போ தான் இந்த மாவுள் வேலை ஐயா வந்து நல்லா செய்கிறேன். நிர்வாகம் இல்லையே தவிர இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் நிர்வாகம் இருந்தால் இவ்வளவுக்கு செய்யலாம். தனிப்பட்ட இதில் அவர் செய்கிற வழியாக மக்களின் உதவியோட, அதையும் இந்த மாவட்டத்தில் இந்த மண்ணில் உள்ள இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் இருக்கிறவே நல்ல உதவி, இங்கே உள்ளதையும் நல்ல உதவி. பொதுவாக சரியா? தனியாக இந்த ஊர் மக்கள் அன்று திருதள்ளி கருவெள்ளம் மாதிரி இந்த கோயிலுக்குண்டு வெளியில் பார்த்தா இங்கே பெருசாக மக்கள் பக்தர் வார மாதிரி இதன்ற மாதிரி தெரியாத காரணம் என்ன? வீதிகள், கோயில்கள். இந்த சப்பரமானது எத்தனை ஆண்டுகளில் எழுக்கப்படுகின்றது? 35 வருஷம். 35 ஆண்டுகளில். எவ்வளவு நாளில் இந்த சப்பரம் கட்டப்பட்டது? இதா இதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு சப்பரம். இது எவ்வளவு பெறுமதியில் உருவாக்கப்பட்டது? பெறுமதி
சரி ஐயா, இந்த தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி. வேளமணி திருநாட்டின் வழக்கு சுவாமியானது பார்த்தீங்கன்னா இப்போ சப்பரத்தில் ஏறுவதற்காக இந்த காட்சியை தான் அனைவரும் 35 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றனர்.
சப்பரத்தில் முதல் முதல் தேங்காய்கள் உடைக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து முருகப்பெருமானை ஏற்ற போகின்றனர். ஆசனத்திலே அமர்கிற திருவளவை பார்க்கிறோம். ஆமாம், இந்த ராத்திரி பொழுதிலே இன்றைக்கு மாவட்ட புறப்படி பெருவிழா கோலம் போன்றிருக்கிற 32 ஆண்டுகளாக மக்கள் இருந்த தபமும் அவருடைய ஏக்கமும் பார்த்தீங்கன்னா இன்று நிறைவேறி இருக்கிறது. வடமானது பார்த்தீங்கன்னா பக்தர்களின் கைகளில் ஏந்தப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்றது.